காலை வணக்கம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். காத்திருந்த நாட்களுக்கு ஏற்ற நன்மை தந்திடுவார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். காத்திருந்த நாட்களுக்கு ஏற்ற நன்மை தந்திடுவார். என்னை பலப்படுத்தி, என்னை சீர்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை உயர்த்திடுவார். நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணாய் போகவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையும் வீணாய் போகவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணாய் போகவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையும் வீணாய் போகவில்லை. ஆமாங்க, ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா. ஆண்டவரிடத்திலிருந்து எந்த பதிலும் வராததுனால ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டானாங்க. பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போனவன் அன்னைக்கு ஆண்டவரிடத்துல அழுதுகிட்டே கேட்டானா, ஆண்டவரே, நீங்க உண்மையாவே என்னோட ஜெபத்தை கேட்குறீங்களா? என்னோட கண்ணீரை நீங்க பார்க்குறீங்களா? நீங்க என் ஜெபத்தை கேட்குறதா இருந்தா, என் கண்ணீரை பார்க்குறதா இருந்தா, இந்த நாளில் நீங்க என்னோட பேசணும்பா, நீங்க என்னோட பேசணும்பான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானா. அப்போ திடீர்னு அவனோட ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சான். ஃபோனை எடுத்த பார்த்தா அதுல சர்வ வல்ல தேவன்னு வந்துச்சாங்க. அவ்வளவுதான், இவனுக்கு கை காலெல்லாம் நடுங்கி போச்சான். ஆக்சுவலாக இவருக்கு கால் பண்ணவர் தன்னோட காலர் ஐடியில் சர்வவல்ல தேவன்னு வச்சுருந்தாராம். யாருக்கோ கால் பண்ண வேண்டியவர் தெரியாமல் இவருக்கு கால் பண்ணிட்டாராங்க. கால் பண்ணவருக்கு ஒருவேளை ராங் நம்பராக இருக்கலாம். ஆனால் டிப்ரெஷனில் சோர்ந்து போய் இருந்த இந்த மனுஷனுக்கு ரைட் கால் அட் த ரைட் டைம்ங்க. ஆண்டவரை பார்த்து சொன்னானா, ஆண்டவரே, நீங்கள் என் ஜெபத்தை கேட்குறீங்கப்பா, அப்பா நீங்கள் என் கண்ணீரை பார்க்குறீங்கப்பா, ஏற்ற காலத்தில் என் காரியத்தை நீங்கள் வாய்க்க செய்வீங்கப்பான்னு ஆண்டவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்தானாங்க. போல ஏற்ற காலத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டானாங்க. இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருக்கலாம். காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. ஆமாங்க, நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீணா போகாதுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வடித்த கண்ணீர் வீணா போகாதுங்க. கர்த்தர் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை வீணா போகாதுங்க. சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையில தகப்பன அப்பா, ஒரு வேளை நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வராம இருக்கலாம்ப்பா. காத்திருந்து அவங்க சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா. ஆனா இந்த காலை வேளையில நீங்க எங்களோட பேசுறீங்களே அப்பா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு பேசியிருக்கிறீங்களே அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. நிச்சயமாய் அப்பா, ஏற்ற காலத்துல அப்பா எங்களுக்கு குறித்திருக்கிறதை, எங்களுக்கு வேண்டியதை ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை கர்த்தர் நீர் வாய்க்க செய்வீர் ராஜா. நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே, விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லம் எல்ல நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.